வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவ் சம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ உடனே போட்டுடலாம். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி பை சி ப்ளஸ் ஐடி எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் என நிறுவுக. இதை நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், கொடுத்து இந்த இடத்துல எழுதிட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்? காஞ்சுகேட் இணைக்காரணி தான் நம்ம பயன்படுத்தோம். பாருங்கள், எக்ஸுன்ற கலப்பு எண் இசட்ன்ற கலப்பு எண் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதோட காஞ்சுகேட் இணைக்காரணி எண் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இதோடைய இணைக்காரணி கலப்பு எண்ணை நம்ம கண்டுபிடிக்கும், காஞ்சுகேட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செஞ்ச வேண்டியதான்? மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ன்னு மாற்றுங்க. எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு square root of a minus ib by c minus id. இது 2. இப்போ 2ஐ பெருக்க போகிறோம். 1 மற்றும் 2ஐ பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கிறது? 2 சமன்பாடு எப்படி பெருக்கணும்னா, இடது பக்கத்தையும் பெருக்கணும், வலது பக்கத்தையும் பெருக்கணும். முதல்ல இடது பக்கத்தை பெருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு, இப்போ வலது பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib by c plus id into square root of a minus ib by c minus id. சரியாச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த ஃபார்முலா என்ன? a plus b into a minus. இங்கே ஃபார்முலா எழுதிட்டுமா? a plus b into a minus b equal to a square minus b square. இப்போ பாருங்க, இதான் இப்போ ஏக்கு பதில் எக்ஸ், பிக்கு பதில் ஐஒய், ஏ ஸ்கொயர். ஏக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸு, அதனால் எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா இருக்கா? மைனஸ் ஐ இருக்கா? ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த இடத்த பாருங்கள், இங்கேயும் ஸ்கொயர் ரூட், இங்கேயும் பெருக்கல் இருக்குது. அப்போ நிமிஷம் அப்படியே நம்ம பெருக்கலாம். அப்போ என்ன போட்டுக்கலாம்? ஒரு ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கிட்டு தொகுதியும் பெருக்கலாம், பகுதியும் பெருக்கலாம். ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி பெருக்கிட்டோமா? அது எங்கே வாங்க? சி ப்ளஸ் ஐடி இன்ட்டு சி மைனஸ் ஐடி பெருக்கியாச்சு. இது சுருக்குன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சி. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்ன? -1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 1 மாறிடும். 1 ஒய் ஸ்கொயர் பெருக்குனா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதான் ஃபார்முலா பாருங்கள். ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், ஃபார்முலா இருக்க மைனஸ், இங்கே ஐபி, அப்போ ஐயையும் ஸ்கொயர் பண்ணணும், பியையும் ஸ்கொயர் பண்ணணும், பை அதே ஃபார்முலா தான் பாருங்கள். ஏக்கு பதிலாக சி ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக ஐடி, அப்போ ஐயையும் ஸ்கொயர் பண்ணணும், டியையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 1ஐயும் பி ஸ்கொயர் இருக்குன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஐ ஸ்கொயர் இருக்குது, அதோட மதிப்பு -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 1 மாறிடும். ப்ளஸ் 1ஐயும் டி ஸ்கொயர் பேருனா ப்ளஸ் டி ஸ்கொயர். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.